மகாதேவா சிவ சிவா ஓ வரகர மகாதேவா அம்மகையே நம்ம எந்த தாயே என் வலிய மறைக்க வேண்டாம். என் வலிய மறைத்து என் தவங்குலைந்து போய்விடும். என்னை வலிவிடு தாயி. எதிராளி வெல்வதற்கு நான் ஈஸ்வர வாங்க போகிறேன். பகையாளி வெல்வதற்கு நான் பரமனிட போகிறேன். என்னை வலிவிடு அம்மா. இவர் எதிராளியை வெல்றதுக்கு ஈஸ்வர வர வாங்க போறாரு. பகையாளி வெல்வதற்கு பரமனிடத்துல வாங்க போறாரு. சரி, ஆமா, இவரை நம்ம வேண்டாம் நான் சொல்றோம். இல்ல இவர் எதுக்கு கூப்பிடுற? 4 ஏக்கரா பாரு போடுறதுக்கு இல்ல தென்னங்கண்ணு வைக்கிறதுக்கு கூப்பிடுறேன். ஒரு 5 நிமிஷம் போறது. அரகர மகாதேவா சிவ சிவா
மகாதேவா சிவசிவா கபரி மனோகரா சிவனே என்னம்மா சொல்கிறீர்? சுவாமி சிவசிவான்னு சொல்றியே அந்த சிவனே என் சீலையில உள்ளடக்குறான். பரமன் சொல்றியே அந்த பரமசிவனே என் பாவாடி வேற எங்க போய் பார்க்கலாம்னு அவசரமா போறோம். மரகர மகாதேவா சிவசிவா ஒண்ணும் பண்ணா சாமி, நான் படுத்துக்கிற செப்பா நீ மேல படுத்தா போதும். ஐயா இந்த ஒன்றாவது வரத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த வனமோகினியோ எங்கள் பெயர். எப்பனெல்லாம் நீங்கள் வருவர் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்க மாருக்கு ஏத்த பட்டவரும் நீங்க தான். அரகர மகாதேவா கேட்ட பட்டவரும் சிவசிவா அம்மா அதுக்கு குந்தி பால் கொடுக்கும் குந்தி பால தோணுதம்மா என்ன பண்ணாமா மாதம் பால் கொடுத்த மாதா போறோம்னு தெரியுது. உங்களை பார்த்தா எனக்கு புள்ள பத்து மாதிரி தெரியுது. எப்படி தெரியுது உனக்கு? புள்ள பத்து மாதிரி தெரியல. இல்ல எப்படி? நீ கம்மியா போற சொன்னா வச்சிருக்கற வரைடி. நீ கம்மியா தாயே சாமி தாயே சாமி மாதா மாதான்னு சொல்றியே. தாயே மண்டியிட்டு பால் கொடுக்கும் அந்தாரை போல இருக்குது. குந்தி பால் கொடுக்கும் வாடா மகனே வருங்கால இளவரசா என்று என் தாய் அழைத்தாலே என் தாய் குந்தமாதேவி முகம் போலவே உங்களுடைய முகத்தை பார்த்தால் ஐயோ 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 இவனை நான் 10 மாதம் சுமந்து முக்கியா பெத்த சுக்கத்தின் கூட முக்கி பேத்தனா உலக முடிஞ்சு ஓங்கி பேத்தனா என்னை பார்த்து அம்மா அம்மான்னு சொல்றேன். கோபாலி குண்டவாயா அங்க நக்கறதுக்கா போட இங்க வாடாடே சாமி. தாயே எப்படி சாமி சாமி நீ மாதா என்று நீ நினைத்தால்
சிவா ஒரே செத்த நேரம் அரகர மகாதேவா ஏன்னா கூத்தம்னா இப்ப இப்ப மத்த பைக்கு முடிச்சுக்கிட்டே கூத்தம்னா ஐயா இவரு பாவம் செவனே நிக்கிற அப்படி யாரு செவனே செவனே செவனேன்னு சிவனை நினைச்சிட்டு போற அப்படி இல்ல ரெண்டு பேத்தையும் மாட்டு வச்சு குதிரை கூட்டி போய் ரெண்டு ஊச்சி போட்டு கெல்வான எதுக்கு தெரியுமா வந்துக்குது அங்க அந்த சேனல் பாக்குறதுக்கு இல்ல எங்கடே பாக்குறதுல அங்க இருக்குது அவர் சிவனே சிவனாடு அங்க போறாரு அந்த சிவனே இங்க இருக்கிறாரு அரகர மகாதேவா சிவா தாயே மாதா என்றழைத்தால் நான் மனைவியாக வருகிறேன், தாய் என்றழைத்தால் நான் துணைவியாக நான் வருகிறேன் என்று சொல்கிறார். ஓ அரகர மகாதேவா சிவா தாயே ஒரே செத்த நேரம் அம்மா தாயே ஏ நம்மயத்தே தாயே தாயே வலிய மறைக்க வேண்டாம், வலிவிடு நான் போகிறேன். அம்மா இங்க பாருயா தங்கமரே, உங்களை வழியெல்லாம் மறைக்க சொல்லாத. நான் என்ன அம்மானோட முக்கிய பெத்தனா? அங்க பாரு கண்டாரோலின்னு 1000 தரம் கேளு, தேவடியாடு 10,000 தரம் கேளு. ஆனா அம்மானு மட்டும் சொல்லாத. ஆனா இதோ இதை பார்த்தா
பெண்ணாக இருந்தா பெண் என்றால் பேதையும் மனமிறங்குமா அதே போல ஒரு பெண்ணிடத்திலே சிறிது நேரம் பேச்சு துணை கொடுத்தா அந்த பெண்ணாகப்பட்டவள் மனங்குலைந்து ஓய்வா என்று சொல்லி விடுவார்களாம். ஆனா இந்த பெண்கிட்ட தாய் என்றும் மாதா என்றும் அம்மா என்றும் எத்தனை முறை மண்டியிட்டு முறைமாடியும் என் வலி விடுவதை போல் தெரியவில்லை. இந்த பெண்களோடு நான் இருந்து விட்டால் என் தவம் குலைந்து போய்விடும். நான் பங்காளி வெல்ல முடியாது, பரமனை பார்க்க முடியாது, சிவனாரை பார்த்து பாசதீகனை நான் பெற முடியாது. அதனால் செவத்துக்கு போகணுங்கிறா செவத்துக்கு இல்ல, தவம் செய்ய போகிறேன். ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு அதனால் அன்றே அண்ணன் தர்ம சொல்கிறார், ஒரு கட்டி வைத்த பசுவை தன் கையால் அடித்து கொன்று விட்டால் தனக்கு தோஷமா, அதே பசுவாகப்பட்டது தன்னை கொல்ல வரும் பசுவை தன் கையால் தடியெடுத்து கொன்றாலும் தனக்கு பாவம் இல்லையா? ஏன்னா சும்மா இருக்கிற பசுவை நம்ம அடிச்சு கொண்டாதான் நமக்கு பாவம். நம்மளை கொல்ல வருகிற பசுவை தன் கையால் தடியெடுத்து கொன்று விட்டாலும் தோஷம் இல்லையா? அதுபோல இந்த பெண்களாகப்பட்டவர் எத்தனை முறை உரைத்தும் வழிவிடுவதை போல் தெரியவில்லை. அதனால் இதோ என் கையிலே வனவிரகம் இருக்குது. இந்த வனவிரகத்தை எடுத்து இந்த பெண்ணுடைய மோகனி மேல் ஜனித்து விட்டு நான் சிவனே என்று தவம் செய்ய போகிறேன். ஓ வரகர மகாதேவா, ஓ வரகர மகாதேவா. எடுத்தன வனமதே துடுப்பால் சுடர்வா. அச்சுதா ஹரிராமா ஸ்ரீராம கண்ணா கோகுலவர்ணா கோவிந்தா என்பெருமானே ஏழையை காத்தவா பாண்டரங்கா பரமத்தையாளா பத்ம கல்யாணா ஸ்ரீரங்கநாதா ஆண்டவனே எங்கும் நிறைந்த யகாந்த மூர்த்தி கோகுல கண்ணா பரமேஸ்வரா மாயவா எங்க இருந்த ஏமாந்த கூலி மாயவா கண்ணா கண்ணா கார்மேக வர்ணா ஸ்ரீராமா அயோத்தி ராமா அரசுகுண்ட ராமா கோசல ராமா கோதண்ட ராமா சீதையை மனைமடித்த சீதாராமா ஏழையை காத்த என்பெருமாளே கண்ணா கண்ணா என்று வாயென்று அழைத்தாலும் வராத மாயவன் வழியிலே வந்து நிற்கிறாயே கண்ணா மாயவா ஏனப்பா மாமா இப்பொழுதுதான் வந்தியா? இதற்கு முன்னா வந்தியா மாமா? இல்லப்பா, இப்பதான் வந்தானே மாமா, இப்பதான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆமா ஆமா, சற்று நேரத்துக்கு முன்னே என்னோடு பெண்கள் வாதாடி கொண்டிருந்தார்களே, அந்த பெண்கள் யாரென்று தெரியுமா? எனக்கு எப்படியப்பா தெரியும்? அதானே,
எங்க மாமன் இப்பதானே வந்தார். எங்க மாமனுக்கு தெரியாது. தெரியாது. அந்த பெண்கள் யாரு என்னன்னு தெரியாது. அப்படிதானே கண்ணா? எனக்கு என்னப்பா தெரியும்? தெரியாது தானே? அப்போதான் வந்தேன். அவங்க வந்து இப்படி நேர் மட்டும்தான் ஓடும். நான் எப்படி இருந்தாலும் போதில்லை எல்லாம் எனக்கு அதான் நோட் பண்றாங்க. அர்ஜுனா கண்ணா, ஏனப்பா இந்த அர்ஜுனன் முன்பதாக நின்றதும் சரிதான், ஒரு பெண்ணாக வந்தது சரிதான், என்னை வழிமறைத்தது சரிதான். ஒரு பெண்ணாக இருந்து நீ ஆணாக மாறக்குள்ள அந்த கழுத்திலே உள்ள கருமணியும் இந்த நெத்தியிலே உள்ள ராமமும் அந்த பெண்மணி நெத்தியிலும் இருந்தது. அது இங்கே இருக்குதே மாயவா? இருக்கும். அர்ஜுனா, சமயமார்கள் எப்படி நகைத்தார்கள்? எப்படி? பெண்ணாசை படைத்த பித்தன் என்று நகைத்தார்கள். அதனால் கோபித்துக் கொண்டு சரி வடகோடி கனகம் சென்று வேதி விலாஸ் கொண்டு மூழ்கி சரி உன் ஆண்டை அவர்களை மாற்றி வந்திருக்கிறாய். ஆனா உனக்காக உங்க அண்ணன் கிட்ட சரி நான் வக்கலத்து வாங்கிட்டேன். அதனால பெண்ணாசை பிடித்த உனக்கே சீலை கட்டி இருந்தாலும் சரி, ஆனா பெண்ணா என்று பார்த்து மாட்டணும். சரி, அதனாலதான் உன் மனதை சோதிக்கும்பா. அப்படியா மாயவா? அப்படி என்றால் என் மனதை சோதிப்பதற்காகவே பெண் ரூபம் எடுத்தாயா? ஆமா கண்ணா, அப்படி என்றால் அந்த சிவனை நான் பார்ப்பேனா? அர்ஜுனா, அமைந்ததா இந்த வேடம் உனக்கு இந்த பரமனுக்கும்? அர்ஜுனா, உனக்கென்றுதான் அமைந்ததோர் இந்த வேடம். அரணரை பார்த்து வாசுதிகனை பெற்று வருவாய் என்று தாராபுகள் படைத்த தர்மரும் சொல்கிறார் அர்ஜுனா. அப்படி என்று உரைக்கிறாயே கண்ணா. மாயவா, சிவனை பார்த்து நான் பாசுதிகனை பெறுவேன் என்று சொல்கிறாயே. ஆமா, இதோ வேதத்துக்குரிய வேதவியாசர் கொடுத்ததோ 90 அடி செப்புக்கம்பம், காளிகா தேவி கொடுத்தது செப்புக்கம்பம் 30, அக்னி தேவதை கொடுத்தது 30 அடி. ஆக மொத்தம் 90 அடி செப்புக்கம்பம் இருக்கிறது. இந்த 90 அடி செப்புக்கம்பத்தை நான் எங்கே கொண்டு போய் நிலைநாட்டுவது? அந்த ஈசனார் இருக்கக்கூடிய இதாசரம் எங்கே? நான் எப்படி காண்பேன் மாயவா? ஏதெனில் அர்ஜுனா, இமயமலை சாரல் சரி ஈசானி மூளை அருகிலே ஒரு அடர்ந்த ஒரு வட்டப்பாறை. சரி, அந்த வட்டப்பாறை அருகிலே ஒற்றைக்கல் புத்து. அந்த ஒற்றைக்கல் புத்திலே அல்லவா, அதை கொண்டு போய் சரி அதிலே என் மந்திரத்தை சொல்லி அதில் யோசித்தால் கம்பமாக நிற்கும்பா. ஓஹோ, வைத்திருக்கூடிய 90 அடி செம்பகபத்தி நேர்வடக்கே சென்று இமயமலை சாரலிலே வடபரமாக நின்று, அது இன்று கைலகிரி, அந்த கைலங்கிரியிலே வடபரமாக நின்று ஈசானி மூலையிலே பார்த்தா பொய்மனை சோலையில் பக்கத்திலே பெருத்ததோர் மூங்கவனை சோலை அறியாமல் பெருத்த வட்டப்பாறை அறியாமல் ஒற்றைக்கண் புத்து. அந்த ஒற்றைக்கண் புத்திலே இந்த வஞ்சாசரம் என்ற மந்திரத்தை ஓதி திருநீரை போட்டால் செப்புக்கம்பமாக நிற்கும். அப்படி 90 அடி செப்புக்கம்பத்தி மேல் ஏறி வலதுகால் நான் இடது காலை ஊன்றி வலது கால் மேல் எடுத்து வைத்து நான் தவ செய்தால் அந்த ஈசனார் இருக்கக்கூடிய இதாசரம் மூலாசரம் தெரியாத போடான நான் என்ன செய்வேன் கண்ணா? கவலைப்பட வேண்டாம் ஐயா. 90 செப்புக்கம்பத்துக்கு மேல் 7 இளநீ. ஓஹோ, அதை மேல் 7 இளநீரை வைக்க வேண்டும். 7 இளநீரை வைத்து நான் பார்த்தால் ஈசானி மூலை தெரியாத விட்டால் 7 எலுமிச்சங்கனி வைத்து சிவன் இருக்கக்கூடிய மூலாசரம் தெரியாத போனால் மறுபடியும் 7 கொட்டைப்பாக்கு வைத்து 7 கொட்டைப்பாக்கு சிறு கொட்டைப்பாக்கு வைத்து அது மேல் நின்று நான் தெரியாத விட்டால் நான் என்ன செய்வேன்? 7 செப்பூசி நாட்டு அதில் மேல் நின்று தெரியாத போனால் செப்பரளி 7 மை அதிலும் தெரியாத போனால் ஈசன் நம்மளுக்கு தெரியும்பா.
மாயவா மொத்தம் ஆக மொத்தம் 90 அடி 90 அடி செப்பக்கன்பத்தின் மேல் 7 இளநீர் 7 இளநீருக்கு மேல் 7 எலுமிச்சங்கனி 7 எலுமிச்சங்கனிக்கு மேல் 7 வெத்தலை பார்க்கு 7 வெத்தலை பார்க்கு மேல் 7 சிறுகடுகு 7 சிறுகடுக்கு மேல் 7 செப்பூசி 7 செப்பூசிக்கு மேல் 7 செவ்வலரி இதையெல்லாம் வைத்தால் 6 அடி ஆமா அது மொத்தம் 6 அடி மரமாகப்பட்டது 90 அடி ஆக மொத்தம் 96 அடி இந்த 96 அடி செப்பக்கம்பத்தி மேல் ஏறி ஒரு கால் இட்டு ஒரு கால் மேல் நின்று ஓ மரகர மகாதேவா 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 அர்ஜுனா இந்த 1000 உன் அருகிலே வருவேன் ஏன்னா 1000 துணை கொண்டுதான் இந்த பரமடத்தில் பாசுபனை விட்டு விட்டார்கள் அப்படின்னு உரைப்பார்கள் அப்பா மாயவா என்பெருமானே லோகலட்சகா அன்று அர்ஜுனன் சிவபெருமானை கண்டார் சிவபெருமானாகப்பட்டவர் மனதை பரிசோதித்து பாசுரை கொடுத்தார் இன்று சிவனை கண்ணால் பார்க்க முடியாது யாரும் கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது அதனால் மாயவா ரகுராமா ஜனார்தனா போகல கண்ணா கோவிந்தா அன்று பார்த்தார் அர்ஜுனன் சிவனை இன்று மானிட மக்கள் எல்லாம் சிவனை பார்க்க இயலாததனால் இந்த மாயவனாகப்பட்ட எம்பெருமான் ஏறக்கூடிய அந்த வாகனமாகப்பட்ட கருட வாகனத்தை எல்லா மக்களும் கண்குளிரை பார்க்க வேண்டும் கடவுளே கோயிந்தா என்ற நாமத்தை முழங்க வேண்டும் அந்த எம்பெருமான் சன்னதிக்கு கேட்க வேண்டும் அதை போல அந்த ஆண்டவனாகப்பட்ட கருட வாகனம் கால தாமதம் இல்லாமல் இந்த மானிட மக்களை காக்க கடவுளாக வந்து காட்சியளிக்கணும் அர்ஜுனா மாயவா பயப்பட வேண்டாம் மாமா என்றால் உன் அருகே இருப்பேன் அதனால் அதிகாலை 6 மணிக்கு இந்த அருகில உள்ள மக்களுக்கெல்லாம் நான் காட்சியளிக்கிறேன்பா